எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தவர்கள், தோழர்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் அவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மாதம் தோறும் நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் எங்களுடைய ஈமானிய உணர்வை நாங்கள் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும், எமது வாழ்க்கையை நாங்கள் சீராக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மறுமைக்காக வாழ்வோம் என்ற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். ஒரு மோமின், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய இலட்சியம் நாளை மறுமை நாள். அந்த மறுமையிலே நாம் வெற்றியோடு அந்த ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்வதென்பது மிக பிரதானமான ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பதனை அன்பார்ந்த உறவுகளே, எங்களுடைய ஆழ் மனதிலே நாங்கள் இதனை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் வாழவில்லை என்று சொன்னால், இந்த நோக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை நாம் எமக்குள் வரவழைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக எமது இந்த உலக வாழ்க்கையை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாய கடமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒருபோதும் நிச்சயமானதல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நாள் முடிந்துதான் போகுது. எனவே இந்த உலகத்தை தாண்டி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கை தான். இது ஒரு முஸ்லிமுடைய அவன் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சங்களில் மிக பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யதார்த்தமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்பதனை நீங்கள் அல் குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், சுன்னாக்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நிறைய செய்திகளை அல் குர்ஆனிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலும் நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு விடயம் மறுமை என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த மறுமையுடைய வாழ்க்கையை அடிக்கடி எங்களுக்குள் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த சிந்தனை எங்களுக்கு உருவாகும், எங்களுடைய உணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் மோமின்களுக்கு அடிக்கடி ஞாபகமூட்டுங்கள், அது நிச்சயமாக மோமீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பயன் தரும், பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த உறவுகளே, மறுமையோடு தொடர்பான விடயங்கள் அடிக்கடி எங்களுடைய உள்ளத்திலே அதாவது ஞாபகப்படுத்தப்படுகின்ற போதுதான் அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே உருவாகும். புனித அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள்னு சொன்னால், அல்லாஹு தஆலா மறுமையை எமக்கு நினைவூட்டுவதற்காக, அதனை எங்களுக்கு சித்தரித்து தெளிவுபடுத்துவதற்காக பல முறைகளை அல்லாஹ் கையாண்டிருக்கிறான். குர்ஆனை பார்த்தீங்கன்னால் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் இந்த மறுமையுடைய வாழ்க்கையை எமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை, அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து மக்காவுடைய வாழ்க்கையில் 13 வருட காலம் வாழ்ந்தார்கள். இந்த 13 வருட காலமும் அந்த மக்கா மக்களுக்கு அவர்கள் எடுத்துரைத்தது பிரதானமான 2 விஷயங்களை தான். அதில் முதலாவது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா. இரண்டாவதாக நபிகளாருடைய தாவாவில் அவங்களுடைய அந்த தாவத்துடைய பணியிலே பிரச்சாரத்திலே
அவர்கள் சொன்ன முக்கியமான விடயம் மறுமையை பற்றி தான் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக மறுமையுடைய சிந்தனையை அந்த மக்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் பதிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று மக்களுக்கு எடுத்து சொன்ன நேரத்தில் அன்றைய மக்கா காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக அவர்கள் கதைத்தார்கள். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான், இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழுவோம், வேறொரு வாழ்க்கை இல்லை. நமூது வ நஹ்யா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவோம் மரணிப்போம். இது மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள். வமா நஹனு பிமபூஸீன், நாளை மறுமைக்காக நாங்கள் திருப்ப எழுப்பப்பட மாட்டோம் என்று இந்த மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்தார்கள், கிண்டல் அடித்தார்கள். ஹாதா அசாதீருல் அவ்வலின் என்றார்கள். இது எங்களுடைய மூதாதையர்களுடைய கட்டுக்கதை, இப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. மௌத், இந்த உலகத்தில் வாழ்வோம், வாழ்ந்து மரணிப்போம், இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சிடும் என்ற அந்த சிந்தனையை மக்கத்து காஃபிர்கள் சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மக்காவுடைய தஅவா பிரச்சாரத்தில் பலமாக சொன்ன ஒரு பாயிண்ட், மறுமை நாள் என்ற வாழ்க்கை இருக்கிறது என்பதனை சொன்னார்கள். இதனை மறுப்பதற்காகத்தான் மக்கத்து காஃபிர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை இந்த காஃபிர்கள் சொன்ன செய்தியை எவ்வாறு எடுத்து சொல்கிறான் என்று சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காஃபிர் வந்து ஒரு எலும்பு துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு வந்து அந்த எலும்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே அதனை பொடியாக்கி தூளாக்கி அதை அவ்வாறு வீசி விடுகிறான், தூளாக்கி போடுறான். தூளாக்கி சொல்றான், மன் யுஹ்யி ஹாதிஹில் இலாம், இந்த எலும்பை யார் உயிர்ப்பிப்பான்? இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்து யாசீன்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து யாசீன் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு மத்தியில் மையத்து சூறாண்டே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க, மௌத்தானா ஓதக்கூடிய சூறாண்டே பேர் வச்சுட்டாங்க சூரத்து யாசீனுக்கு. அன்பார்ந்த உறவுகளே, இது மௌத்தானவங்களுக்கு ஓதக்கூடிய சூறா இல்லை, சூரத்து யாசீன். இந்த சூறாவிலேயே அல்லாஹ் சொல்றான், லியுன்திர மன் கான ஹய்யன், இது உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த சூறா இறங்கியது என்றே அல்லாஹ் சொல்கிறான். இந்த சூரா யாசீன்ல கடைசி பகுதியை நீங்க எடுத்து பாருங்க, அதில் அல்லாஹு தஆலா இந்த காஃபிர்கள் சொன்ன செய்தியை, நபிகளாரோடு ஏளனமாக நடந்த விடயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வதரப லனா மஸலன் வனசிய ஹல்கா, அந்த காஃபிர்கள் நபியே உங்களுக்கு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு எலும்பை கொண்டு வந்து காட்டி உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்து இவ்வாறு உங்களுக்கு செய்து காண்பிக்கிறார்கள். வனசிய ஹல்கா, ஆனால் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டார்கள், அவங்களுடைய ஆரம்பம் எப்படி உருவானது என்பதை மறந்த நிலையிலே அவர்கள் செயலாற்றுகிறார்கள். வகால மை யுஹ்யி ஹாதில் இலாம், இந்த எலும்பை யார் உயிர்ப்பிக்கிறது? வஹிய ரமீம், உக்கி போய் அது அவ்வாறு சாம்பலாகி உக்கி போய் மண்ணாக போனதுக்கு பிறகு இதை யார் எழுப்புவான் என்று நபியே உங்களிடத்தில் ஏளனமாக கேட்கிறார்களே என்று அல்லாஹு தஆலா இந்த காஃபிர் செய்த செயலை உதாரணமாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொல்லுமாறு பதிலை கற்றுக் கொடுக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், குல், நபியை நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்க, மை யுஹ்யல் இலாம் யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, நீங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, எவன் உங்களை ஆரம்பமாக உருவாக்கினானோ அவன் தான் அதையும் உயிர்ப்பிப்பான் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லுமாறு கற்றுக் கொடுக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இவர்கள் மிச்ச தூரமாக யோசிச்சாங்க, இது நடக்கவே நடக்காது, மௌத்தானதுக்கு வரை நாங்கள் எழுப்பப்பட மாட்டோம்,
இப்படி ஒரு நடக்காது என்று சொல்லி அவர்கள் தூரமாக யோசித்தார்கள். யோசிச்சுவிட்டு சொன்னார்கள், அயஅதுக்கும் அன்னக்கும் இது அமித்தும் துராபன் வ இலாமன் அன்னக்கும் முஹ்ரஜூன். அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டார்களாம், நாங்கள் நீங்கள் உத்தி போய் மௌத்தாகி நீங்கள் மண்ணாகி சாம்பலாகி ஆனதுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் எழுப்பப்படுவோமா என்று அவர்களுக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்தார்களாம், கதைத்து கொண்டார்களாம். இதனை அல்லாஹு தஆலா அந்த குஃபார் மக்கா அவர்களுக்குள்ள உரையாடியதை சொல்லி போட்டு அவர்களே பதில் சொல்லிக் கொள்வார்களாம். ஹைஹாத் லிமா துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் என்று சொல்றீங்களே மறுமை என்று, அது நடக்கவே நடக்காது, அது சாத்தியமே இல்லை. இப்படி அவர்களே பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை குர்ஆன் அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான இந்த கல்லஞ்சம் படைத்து நபிகளாரை ஏளனமாக கதைத்த அந்த மக்கத்து காபிர்களுக்கு, அதுபோன்று இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லோருக்கும் புரிய வைப்பதற்காக மறுமை வாழ்க்கை என்று உண்டு, நிச்சயம் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதனை நிரூபிப்பதற்காக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல்வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நிச்சயமாக நாங்கள் உங்கள் மறுமைக்காக எழுப்புவோம் என்ற உறுதியான செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹு தஆலா நாம் மௌத்தானதுக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோம் என்பதனை நிரூபிப்பதற்காக பல வழிகளை கையாண்டான். அதில் ஒரு வழிமுறை என்னான்னு சொன்னால், எங்களுடைய ஆரம்ப நிலையை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, உங்களை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு யப்தஉல் ஹல்க் சும்ம யுஈதுஹு, உங்களை ஆரம்பத்தில் அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். சும்மா யுஈது, அவன் தான் சும்மா மீண்டும் உங்களை எழுப்புவான். வஹுவ அஹ்வனு அலை, அது அவனுக்கு மிகவும் சர்வசாதாரணமான விஷயம். அது அவனால் சாத்தியம் இல்லை என்று சொல்லி அவனுக்கு வெரி ஈஸி சிம்பிளான விஷயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஃபஉஈனா பில் ஹல்கில் அவ்வல், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா நாங்கள் உங்களை முதலாவது படைச்சதுக்கு பிறகு நாங்கள் சக்தி இழந்துட்டோம், செயலாற்ற முடியாதவர்களாக நாங்கள் ஆகிட்டோம் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹு தஆலா எங்களுடைய ஆரம்ப படைப்பை சொல்லி அல்லாஹு தஆலா மறுமையில் நாங்கள் இப்படித்தான் உங்களை எழுப்புவோம் என்ற செய்தியை சொல்கிறான். உண்மையிலே ஆரம்பத்தில் உருவாக்குவது என்பது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் உருவாக்கப்பட்ட ஒன்றை திரும்ப திரும்ப நாங்கள் உருவாக்குவது என்பது அது இலகுவான ஒரு விஷயம். மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் இதை பார்க்கிறோம். மனிதன் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூளையை வச்சு இன்னைக்கு எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அந்த கண்டுபிடிப்புகளை அவனுக்கு ஆரம்பமாக கண்டுபிடிக்கின்ற போது சிரமம்தான். அதே பொருளை இன்னொரு முறை செய்வது என்பது, உற்பத்தி செய்வது என்பது இலகுவான விஷயம். குறைஷி காஃபிர்களுடைய ஆரம்ப நிலையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி அவர்களுக்கு பதிலளித்தான். இரண்டாவது வழிமுறை அன்பார்ந்த உறவுகளே, மறுமையில் நாங்கள் எழுப்பப்படுவோம், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, திரும்பவும் நிச்சயம் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதற்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு முக்கியமான செய்தி எங்களுக்கு சொல்கிறான். அது என்னென்றால், இந்த உலகத்திலேயே இந்த குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 5 சம்பவங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த 5 சம்பவங்களும் என்னென்றால், உலகத்திலே அல்லாஹ் இறந்தவங்களை அதாவது திரும்ப உயிர்ப்பித்த சம்பவம். குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்கள் என்றால் 5 சம்பவங்களும் எங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், மௌத்தாக்கில் திரும்ப இந்த உலகத்திலே நான் உயிர்ப்பித்திருக்கிறேன், இது என்னால் முடியும் என்றதை அல்லாஹ் நிரூபித்து காட்டி இப்படித்தான் உங்களை மறுமையிலும் நாங்கள் உருவாக்குவோம் எழுப்புவோம் என்ற செய்தியை சொல்கிறான். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் குறிச்சிக்கோங்க, 55வது வசனத்தை படித்து பாருங்கள். சூரத்துல் பக்ராவில் 55வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த பனூ இஸ்ரவேலர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இந்த பனூ இஸ்ரவேலர்களில் சிலர் பிடிவாதம் பிடித்தவர்கள். இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், மூசாவே அல்லாஹ் எங்களை வெளிப்படையாக நீ கொண்டு வந்து காட்டும் வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் காட்டினாத்தான் நாங்கள் ஈமான் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம், அது வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனில் சொல்றார், வைத் கத்தல்தும் நஃப்ஸன், இந்த மூசா நபியை நம்ப இயலாது என்று சொன்ன இந்த மக்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சர்ச்சையின் காரணமாக ஒருவரை கொலை செய்துறார். ஒரு ஆளை கொலை செஞ்சு போட்டுறார்.
இந்த கொலை செஞ்ச இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்டால் அவர்களுக்கு இந்த மனிதர்களை அல்லாஹ்வை நேரடியாக கண்டால் தான் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று அந்த பிடிவாதம் பிடித்த மனிதர்கள். எனவே அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அவங்களோட கையில் வலது கையில் என்ன இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுமாறி போடுறாங்க. ஏன்னா திடீர் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் உரையாடினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போ இந்த நிகழ்வில் கூட அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடினானே ஒழிய அவர்களை காணல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பதற்காக கேட்டார்கள். அதே போல இரண்டாவது சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலாவை அவர்கள் சந்திப்பதற்காக சென்ற சந்தர்ப்பம். அது ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சந்திக்கிறான். அது எங்க? தூர் சீனா மலை. தூர் சீனா மலை எகிப்தில் உள்ள ஒரு மலை. இந்த மலை அடிவாரத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அப்போ அங்கேயும் அல்லாஹ்வை உன்னை காண வேண்டுமே என்று கேட்ட நேரத்தில் அங்கேயும் அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். இந்த உலகத்தில் உங்களால் உங்களுடைய பார்வைகளால் என்னை அடைய முடியாது, ஆனால் அவனோ உங்கள் எல்லோரையும் அவன் கண்காணித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர தாய்மார்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலாவை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. இந்த மக்கத்து, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பனூ இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? வண்டஞ்சம் பிடித்து அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இரட்சகனை காணாத வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, நிச்சயமாக நாளை மறுமை நாளில் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை காணத்தான் போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை காணாவிட்டாலும் நாங்கள் அவனை ஈமான் கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். இந்த பத்ருடைய, அதாவது பௌர்ணமி நிலவை நீங்கள் எப்படி தெளிவாக நீங்கள் காணுகிறீர்களோ, நிச்சயமாக நாளை மறுமை நாளில் நீங்கள் உங்களுடைய இரட்சகன் ரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு முஃமினும் முஸ்லிமும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லாஹ் தர வேண்டும் என்பார்களே. அதே நேரம் காஃபிர்கள் எவர்களெல்லாம் வண்ணஞ்சம் பிடித்து அல்லாஹுவை ஈமான் கொள்ள மறுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். சூரத்துல் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அபஸ வ தவல்லா என்ற சூராவில் அல்லாஹ் சொல்றான், வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் அல்லாஹுவை மறுமை நாளிலே பார்ப்பார்கள், காணும். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ரப்பை கண்டவுடனே அவர்களுடைய முகத்திலே சந்தோஷம் ஏற்படும். புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு நல்ல நல்ல சுபசோபனம் பெற்ற முகங்களாக அந்த முகங்கள் இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். எனவே நிச்சயமாக மூமின்களுக்கு தான் மறுமையில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகிலேயே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை யாருக்கும் கொடுக்கல. யாரெல்லாம் அல்லாஹ்வை காணாமல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பனூ இஸ்ரவேலர்களுடைய அந்த கூட்டத்தார்கள் இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்புட்டான். என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 55ஆம் வசனத்தை பாருங்க. அதில் சொல்கிறான், ஃபஅஹதத்குமுல் சாயிகா ஃபஅஹதத்குமுஸ் சாயிகா. யாரெல்லாம் அல்லாஹ்வை காணாத வரைக்கும் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களை அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அவர்களை உடனே அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கி சும்ம பஅஸ்னாகும் மின் பஅதி மௌத்திக்கும். அதன் பிறகு திரும்ப அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் எழுப்பினான். எழுந்து அவர்கள் நல்லுள்ளம் கொண்டு அல்லாஹ்வை நன்றியுடையவர்களாக அல்லாஹ்வோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நிரூபித்தான் யாரெல்லாம் மறுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா மௌத்தானவங்களை, அதாவது மௌத்தாக்கி திரும்பவும் எழுப்பக்கூடிய சக்தி உடையவன் என்பதனை இந்த உலக வாழ்க்கையில் நிதர்சனமாக அல்லாஹ் செய்து காண்பித்த ஒரு நிகழ்வாக அல் குர்ஆன் இதனை சொல்கின்றது. அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, இரண்டாவது ஒரு சம்பவம் இருக்குது. அதுவும் இந்த பனூ இஸ்ரவேலர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். இந்த பனூ இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது சூரத்துல் பக்ராவுடைய 72ஆம் வசனம், வைது கதல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅதும் ஃபீஹா வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன்
ஃபகுல் நதுரிபூஹு பிபாதிஹா கதாலிக யுஹ்யில்லாஹுல் மௌத்தா. அல்லாஹ் சொல்லிக்காட்டு. பனூ இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு சாராருக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி அவர்களுக்குள்ள என்ன செய்தார்கள், ஒரு ஆளை கொலை செய்துவிட்டார்கள். இப்போ அந்த கொலை செய்யப்பட்ட மனிதரை கொலை செய்தவன் யார் என்பதில் அவர்களுக்கு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குறான். அவர்கள் அந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மாட்டை எடுக்குமாறும் அந்த மாட்டை அறுக்குமாறும், அறுத்ததுக்கு பிறகு அந்த இறந்து போன அந்த மரணித்த மனிதனுடைய உடம்பிலே அடிக்குமாறும் அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான். உடனே அவ்வாறு என்ன செய்தார்கள், இறந்து அந்த ஒரு மாட்டை அறுக்கிறார்கள். அந்த மாட்டை கூட அவர்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவர்கள் பிரச்சனை உருவாக்கி கொண்டார்கள். அப்போ அவர்கள் அந்த மாட்டை அறுத்து அந்த மனிதனுக்கு அடிக்கிறார்கள். அங்கே அந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். உயிர்ப்பித்து எழுந்த மனிதர் என்ன கொண்டவன் இவன் தான் என்று காட்டி கொடுக்கிறான். திரும்ப அல்லாஹ் மௌத்தாக்கி போடுறான். இதுவும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் செய்து காண்பித்த ஒரு செயல். இதுவும் எங்களுக்கு மிகவும் ஒரு பாடமாக, அதாவது நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முடியும், மறுமையில் எல்லோரையும் எழுப்ப முடியும் என்பதற்கு மிக ஒரு அத்தாட்சியாக இருக்குது. அதேபோல் சூரத்துல் பக்ராவில் 259வது வசனம், தாய்மார்கள் நீங்கள் எடுத்து பாருங்க, 259வது வசனம். சூரத்துல் பக்ரா தான் எல்லாம் 55, 72, 259. 259ல் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். என்னென்றால், ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமம் தலை கீழாக பிறண்டிருக்குது, வறண்டு போய் காய்ந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே ஒரு அதில் மனுஷன் வாழ இயலாத அளவுக்கு அது மாறி போயிருக்குது. இதை பார்த்த உடனேயே அந்த மனிதன் கேட்குறாரு, அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அல்லாவுக்கு மௌத்தானதுக்கு பிறகு எழுப்புறதுக்கு ஏழுமா? இதே வறண்டு போய் காஞ்சி போய் இருக்குது, மனுஷன் வாழ இயலாத நிலைமைக்கு மாற்றி வைத்திருக்கிறான், எப்படி அல்லாஹ் மௌத்தானவங்களை திரும்ப உயிர்ப்பிப்பான் என்று சொல்லி அந்த மனிதன் அவருக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கிறார், தனக்குத்தானே கேட்டுக்கொள்றார். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபஅபாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின் சும்ம பஅஸ. உடனே அல்லாஹு தாலா என்ன செய்யறான் தெரியுமா? அந்த மனுஷனை 100 வருடங்கள் மௌத்தாக்க வைக்கிறான். சாதாரணமாக ஒரு 2 நாள் இல்லை, 100 வருடங்கள் மௌத்தாக்கி வச்சு சும்ம பஅஸ, திரும்ப 100 வருஷத்துக்கு வரை எழுப்புறான். திரும்ப அவரையும் அவருடைய கழுதையும் அல்லாஹ் எழுப்புறான். எழுந்த உடனே அந்த மனுஷனுக்கு ஆச்சரியம். அப்போ அந்த மனுஷன்ட்ட அல்லாஹ் கேள்வி கேட்குறான், கால கம் லபிஸ்த், நீங்கள் எத்தனை நாள் அப்பா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மௌத்தா இருந்தீங்க? அப்போ அந்த மனுஷன் சொல்கிற, கால லபிஸ்த் யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் இல்லது ஒரு ஹாஃப் நாள் ஈக்கும். பாருங்க, 100 வருடம் மரணிச்சு மௌத்தான ஒரு ஆளுக்கு அது ஃபீலிங்கே இல்லை. நான் ஒரு நாள் தான் படுத்து டெர்மினம் ஆகி அவர்கிட்ட ஃபீலிங். அப்போ இவ்வளவு சக்தி உள்ளவன் அல்லாஹ். அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், பல் மிஅத ஆமின் சும்ம பஅஸ, நீங்கள் 100 வருஷம், ஒரு செஞ்சுரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மௌத்தாயிருந்தீங்க, அதுக்கு பிறகு தான் நாங்கள் உங்களை எழுப்பினோம். இது சூரத்துல் பக்ராவில் ஒரு முக்கியமான நிகழ்வு. அல்லாஹு தாலா மரணித்தவர்களையும் உயிர்ப்பிப்பான் என்பதற்கு யதார்த்தமாக இந்த உலகத்திலே நடத்தி காட்டிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, அதுக்கு அடுத்த ஆயத்து 260வது ஆயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா, என்னுடைய ரப்பே, நீங்கள் எப்படி நீ அதாவது மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பாய்? அப்போ அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பார்த்து, கால அவலம் தூமீன், இப்ராஹிமே உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? கால பலா, இல்லை அல்லாஹ்வே, நான் உன்னை நம்புகிறேன், உன் மீது நம்பிக்கை கொண்டு தான் இருக்கிறேன். வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, என்றாலும் என்ற உள்ளத்துக்கு நான் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொள்ளோடும். நேரடியாக கண்டன்னு சொன்னால் எனக்கு ஒரு கூடுதலான நம்பிக்கை ஏற்படும், அதற்காகத்தான் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு பறவையை, ஒரு 4 பறவைகளை எடுக்கிறார்கள். அந்த பறவையை எடுத்து அதனை அறுத்து அதனை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் ஒரு மலையில் வைக்க சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். அதன் பிறகு சொல்கிறார், சும்மா தகுன்ன யாத்தீனக ஸஅயா, இப்ராஹிமே நீங்கள் இப்போ கூப்பிடுங்க. பறவைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறது, உடனடியாக எல்லா பறவைகளும் பறந்து வர்றதை பார்க்கிறார்கள். இவ்வாறு தான் நாங்கள் மௌத்தானவங்களையும் எழுப்புவோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே நிதர்சனமாக அல்லாஹ் செய்து காட்டினான்.
அதே போல் இன்னொரு 5வது சம்பவம் அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட வாலிபர்கள் ஒரு கோஷ்டியை பற்றி சொல்கிறார். அந்த ஈமான் கொண்ட அந்த வாலிபர்கள், அவர்களை அந்த நாட்டிலே வாழ்ந்த அரசன், அந்த காபிர்கள் அவர்களை கொல்லுவதற்கு முயற்சித்த போது ஒரு குகைக்குள்ள அவர்களை அல்லாஹ் கொண்டு போய் அந்த குகையில் அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கிறான், அவர்களை பாதுகாப்பதற்காக. எத்தனை வருடம் அன்பார்ந்தவர்களே? 309 வருடம். சலாசமியத்தின் வஸ்தாது திஸ்ஆ, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 309 வருடங்கள். அதன் பிறகு அவர்களை எழுப்பி அவரிடத்தில் அல்லாஹ் அவர்கள் பேசிக்கொள்றாங்க, நாங்கள் எத்தனை வருஷம் அப்பைக்குள்ளே தூங்கிப்போம்? ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 10 நாள் இப்படித்தான். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, நீங்கள் 309 வருடம் நீங்கள் இருந்தீர்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, உண்மையை நாங்கள் யோசிக்கணும். இப்படியான அல்லாஹுடைய இந்த குர்ஆனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த அதாவது அவருடைய ஹதீஸுகளில் எங்களுக்கு நிறையவே எடுத்துக்காட்டாக உதாரணங்களை குர்ஆனிலையும் சுன்னாவிலையும் நிச்சயம் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் சொல்கிற போது, இன்ன ஸஆத லஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, நிச்சயமாக மறுமை என்பது உண்டு, அது வந்தே தீரும், சந்தேகமே இல்லை என்று சொல்கிறான் அல்லாஹு தஆலா. எனவே அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயாரித்து கொள்வோம். நிரந்தரமாக நாங்கள் வாழ இருப்பது அந்த மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹு தஆலா ஒரு மோமினுடைய ஒரு பண்பாக அதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் நீங்கள் ஆரம்பத்திலே அல்லதீன வஹும் பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், ஒரு மோமின் திட்டவட்டமாக ஆகிரத்தை நம்பித்தான் ஆகணும், நம்பக்கூடியனாகத்தான் இருப்பான்னு சொல்கிறான். யக்கீனன்னு சொல்லுவோமே, நான் யக்கீனன்னா என்ன? உறுதியான நம்பிக்கையோடு ஒரு மோமின் இருக்க வேண்டும் என்பதனை சொல்கிறான். அப்போ அந்த நம்பிக்கை எங்களிடத்தில் வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் நாங்கள் வரவழைத்துக் கொள்ளணும் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அதற்கான இது சாதாரண விஷயம் இல்லை அன்பார்ந்தவர்களே. மறுமை வாழ்க்கை என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தார நேரமே அவருக்கு மறுமை ஆரம்பித்து விடும். பெரிய மறுமை அது எல்லாருக்கும் வரும். ஏன்னா மௌத்தான மனிதன் இந்த உலகத்தோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். பெரிய மறுமை என்பது அது எல்லாருக்கும் வரும். எனவே நாங்கள் அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? மரண சிந்தனையோடும் மறுமையுடைய சிந்தனையோடும் நாங்கள் வாழும்போது தான் எங்களுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரலாம். மறுமையுடைய சிந்தனை யாரிடத்தில் இருக்குமோ அவர் தான் நல்ல அமல்களை செய்வார்கள். மறுமையுடைய சிந்தனை இல்லாட்டி அமல்கள் வராது, நாங்கள் அலட்சியமாகத்தான் இருப்போம். இஸ்லாத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமல் தொழுகை. இந்த தொழுகையிலேயே நாங்கள் எவ்வளோ குறையிடுறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுமா யுஹாசபுல் அப்து யௌமல் கியாமஸ் ஸலா, மறுமையில் முதலாவது விசாரணையே தொழுகை பற்றி தான் அல்லாஹ் விசாரிக்கிறது. அப்போ அதிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம்? அலட்சியமாக இருக்கிறோம். அப்போ அந்த மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு இருந்தால் இதில் குறை வராது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் குறை வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுமையுடைய நிகழ்வு என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, சூரத்துல் அபஸ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா. அபஸவத்த வல்லா அன்ஜாஹுல் ஆமா வமா யுத்ரீக லஅல்லஹு யதஸக்கா, இந்த சூரா. இதில் கடைசியில் அல்லாஹ் அந்த மறுமையுடைய நிகழ்வு எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அந்த நாள் வந்துவிட்டா ஒரு மனிதன் என்ன செய்வானாம்? அவனுடைய சகோதரன், அவனுடைய பெற்றோர், மனைவி, மக்களை விட்டும் விரண்டோடுவான்னு சொன்னார்கள். சாதாரணமாக நடந்து போகிற சொல்லல, ஓடுவான், விரண்டோடுவான். மற்றவங்களை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், நாங்கள் யாரையெல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எங்களோட பிள்ளைகள், எங்களுடைய கணவர், மனைவி, எங்களுடைய பெற்றோர், இவர்களை விட்டு நாங்கள் விரண்டு விடுவோம்டா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை தான் மறுமையுடைய அந்த நிகழ்வு. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிற நேரம், ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூர் ஃபலா அன்சாப பைனஹும், மறுமைக்காக சூர் ஊதப்பட்டால் ஃபலா அன்சாப பைனஹும், அங்கே எந்த உறவுகளோடு உறவாடுவதற்கான சந்தர்ப்பமே இல்லை என்றார்கள். வலா யதஸாலூன், அவர்களை பற்றி விசாரிக்க கூட டைம் இல்லை.
லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் தப்பிக்கொள்வது, நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் என்னை காத்துக்கொள்வது என்ற சிந்தனை தான் இருக்கும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் மௌத்தானவங்க எல்லாரையும் அல்லாஹ் எப்படி எழுப்புவானாம்? நிர்வாணமாக எழுப்புவானாம். ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக எழுப்புவானாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வாறு நிர்வாணமாக அங்கே எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற நேரம் அங்கே ஒவ்வொருத்தரும் அவர்களை கண்டுகொள்வார்களே, ஆண்கள் பெண்களை பார்ப்பார்களே, பெண்கள் ஆண்களை பார்ப்பார்களே என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நியாயம் தானே, நியாயமான கேள்வி, மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றார்கள்? அல் அம்ரு அஷத்து மின் ஐயஹும்முஹும் தாலிக். ஆயிஷாவே, அங்க இதை பற்றி சிந்திக்கிறதுக்கே அங்கே நேரம் இருக்காது, அந்த நிலைமையே அங்கே வேறு, அதை விட பயங்கரமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். என்றைக்காவது நாங்கள் மௌத்தாகத்தான் போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் ஓடி 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 நாங்கள் எவ்வளவெல்லாம் ஆட்டம் போட்டு நாங்கள் வாழ்ந்தாலும் அது ஒரு நாளைக்கு ஸ்டாப் ஆகிடும், முடிஞ்சிடும். அதுக்கு புறவுள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதுதான் ஒரு மோமினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஇன் அம்மா அர்தஅத். இந்த மறுமை நாள் ஏற்பட்டால், அந்த நாள் வந்துட்டா, அதாவது கற்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய, அதாவது என்னென்றால் இந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் பால் கூடிய மறந்துடுவாங்க, அந்த பிள்ளைகளே மறந்துடுவார்களாம். யாராவது எங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில பால் ஊட்டக்கூடிய பிள்ளை ஒரு தாய் மறப்பாளா? இது நடக்குமா? சாத்தியமா? நாளைக்கு மறுமை ஏற்படுகின்ற நேரத்தில் அது நடக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களும் தன்னுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தையை வெளியே போட்டுடுவாள், எபோஷன் ஆகிடும். அவ்வளவு கடுமையான ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த மறுமையுடைய நிகழ்வு என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுறான். எனவே அன்பார்ந்த உறவுகளே, இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நிலையை இந்த உலகத்திலே நாங்கள் இந்த உலக முடிவிலே நடக்கும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமல்ல. எனவே நாளை மறுமை என்பதுதான் எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை. அதற்காகவே நாங்கள் எங்களை தயாரித்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த நோக்கத்தை மறக்காதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழும். அதற்காக இந்த உலகத்தை அனுபவிக்க வானம் என்று இஸ்லாம் சொல்லல. தாராளமாக இந்த உலகத்தை அனுபவிக்கலாம். அல்லாஹு தஆலா தந்த நியமத்துக்களை நாங்கள் பயன்படுத்தலாம். அளவுக்கு, அதாவது மார்க்கம் எங்களுக்கு தந்திக்கக்கூடிய வரம்புக்குள்ள நாங்கள் அதை வச்சுக்கொள்ளணும். மறுமையை மறக்காதவர்களாக நாங்கள் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அப்படித்தான் எங்களுக்கு சொல்லித் தருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்று பள்ளியில் அதான் சொல்றதை கேட்டால் எங்கள் அப்படியே மறந்து எங்களை யாரென்று தெரியாத அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்களாம். சஹாபாக்கள் சொல்றார்கள், மக்கா வெற்றி ஹிஜ்ரி 6 நடந்த மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றியின் போது அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சஹாபாக்கள் சொல்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நுழைகிற நேரம் தலையை குனித்து கொண்டு தாழ்த்தி கொண்டு பணிவோடு அவர்கள் சென்றார்கள். ஒரு வெற்றியை அடைந்த ஒரு வீரன் நெஞ்சை நிமித்தி கொண்டு பெருமையோடு தைரியமாக போவார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்த்தி கொண்டு தன்னை கீழ் நோக்கி தாழ்ந்தவர்களாக அவர்கள் சென்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதுக்கு என்ன காரணம் என்றால், அல்லாஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. நீங்க மக்கா வெற்றி கொண்டிருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வை துதி செய்தவர்களாக, அவனை போற்றியவர்களாக, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டவர்களாக நீங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் ஆர்டர் பண்ணான். என்றால் அது நிரந்தரமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்பதை தான் குறிக்குது. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ பெரிய பதவி பட்டம் அந்தஸ்து என்னவெல்லாம் நாங்கள் அடையலாம் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் மறுமையை மறந்திடக்கூடாது. மறுமை வாழ்க்கை என்பது எமது உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த மறுமை வாழ்க்கை எங்களிடத்தில் வரணும் என்று சொன்னால், சிறப்பாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
நாங்கள் நிச்சயமாக சில வழிமுறைகளை எங்களிடத்தில் கையாள வேண்டும். என்றால் இந்த மறுமையுடைய அந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. சொர்க்கவாசிகள் கதைத்துக் கொள்வார்களாம், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்க? நாங்கள் ஒரு 10 நாள் தான் வாழ்ந்திருப்போம். இல்லை 10 நாள் இல்லை, இல்லை கலியில நீங்கள் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திக்கிறீங்க. அற்பமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையை மிக அற்பமான வாழ்க்கை என்று தான் சொல்கிறான். மலக்குமார்கள் வந்து அந்த சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பார்களாம். மலக்குமார்கள் என்ன கேட்பார்களாம்? இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்கன்னு சொல்லுங்களே. அப்போ அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நாங்கள் ஒரு நாள் அல்லது ஒரு அரை நாள் தான் வாழ்ந்திருப்போம். இந்த உலகத்தை வாழ்க்கையை மறந்து அவர்கள் கதைப்பார்களாம். அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள் இல்லை, நீங்கள் வாழ்ந்தது மிக சொற்பமான காலம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீதில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், என்னது? இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது அதாவது 1000 ஒரு மறுமையில் ஒரு நாள் என்பது 1000 வருடத்துக்கு சமனாம். இந்த உலக வாழ்க்கையில் மறுமையில் ஒரு நாள் என்பது 1000 வருடத்துக்கு சமன். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ர் வ இன்ன யௌமன் இந்த ரப்பிக கஅல்ஃபி ஸனா, 1000 வருடத்துக்கு சமன் என்றார். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோமா 1000 வருஷம்? நாங்கள் 1000 வருஷம் வாழ்ந்தால் தான் அங்கே மறுமையில் ஒரு நாளுக்கு சமன் என்றால் 1000 வருஷம் நாங்கள் வாழ்வோமா? 500 வருஷம் வாழ்வோமா? அப்போ அரை நாள் மறுமையில். 500 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் அரை நாள். 250 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அப்போ என்ன? 6 hours. மறுமையுடைய கணக்குப்படி 6 hours இந்த உலக வாழ்க்கை. 250 வருஷம் யார் வாழ்றது? 125 வருடங்கள் வாழ்ந்தால் 1.5, அதாவது 3 மணி நேரம். 3 மணி நேரம் இந்த மறுமை வாழ்க்கை. அது இங்கே ஒப்பிடும்போது 125 வருஷம் நாங்கள் வாழ்வோமா? 62 வருடம் வாழ்ந்தால் 1.5 மணி நேரம் மறுமை வாழ்க்கையோட ஒப்பிடு பார்த்தா. எனவே அன்பார்ந்த உறவுகளே, எனவே இந்த வாழ்க்கையில் நாங்கள் மறுமையோடு சிந்தனையோடு நாங்கள் வாழப்படுவதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். அரபு பாஷை தெரிந்தவங்களாக நாங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அரபு தெரியாது. எனவே ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கமாவது தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்? அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை. அது மட்டுமல்ல, குர்ஆனில் எத்தனையோ இடங்களில் மறுமை வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டி மறுமையை ஞாபகமூட்டி கொண்டே இருக்கிறான். எனவே அதிகமாக அல் குர்ஆனோடு தொடர்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த இரண்டாவது ஒரு விடயம் என்னென்றால், எங்களுடைய நண்பர்களை அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கின்ற போது இந்த மறுமையுடைய விடயங்களை கதைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். மறுமை விஷயங்களை பேசக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் எத்தனையோ இடத்துல நாங்கள் கெதரிங் ஆகும், அதாவது கெதரிங்காகி நாங்கள் உலக விஷயங்களை பேச வேணும் என்று சொல்லலை, ஆனால் மறுமையை கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்கணும். அந்த நண்பர்களை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியுள்ள வராங்க, சஹாபாக்கள் ஒரு இடத்துல இருந்து கதைத்து கொண்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன கதைத்துட்டு இருக்கிறீங்க? நத்ததாக்கரு ஸாஅ, அல்லாஹ்வுடைய தூதரை மறுமையை பற்றி நாங்கள் கதைச்சிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன்னா இப்படியான அதாவது மறுமையுடைய சிந்தனையை எமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக நண்பர்களோடு நாங்கள் கதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது அடிக்கடி அதாவது திக்ர் மஜ்லிஸுல் இல்ம், அறிவை மார்க்க விடயங்களை பேசக்கூடிய போட்டக்கூடிய அமர்வுகளை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் இந்த பயான் நிகழ்ச்சிகளை வச்சுருக்கிறோம். அப்போ இன்றைக்கி லிவர்பூல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொச்சம் பேருக்கு தான் இன்றைக்கி இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த அடிக்கடியே இந்த மஜ்லிஸுகளை நாங்கள் உருவாக்கின நேரம் அல்லாஹ் தஆலா அதில் பெரியோர் அருளை வச்சிருக்கிறான், அவனுடைய சிந்தனையை எங்களுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு. எனவே அன்பார்ந்த உறவுகளே, இந்த திக்ர் இல்முல் மஜ்லிஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக மறுமை சிந்தனை எங்களுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸ்ருஹா. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபர்களை ஜியாரத் செய்வதை தடை செய்தார்கள். பிற்காலத்தில் ஆண்களுக்கு அதனை அனுமதி கொடுத்தார்கள், பெண்களுக்கு தடை செய்தார்கள். எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அந்த கபர்களை ஜியாரத் செய்கின்ற போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, மறுமை அது என்ன செய்யும்? ஞாபகப்படுத்தும்.
அந்த மையவாடியை போய் ஜியாரத் செய்கிற நேரம், அதை பார்க்குற நேரம் எங்களோட சிந்தனைக்கு வரும், இப்படித்தானப்பா நானும் ஒரு நாளைக்கு நானும் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன், என் மீதும் மண்ணை வாரி போடுவாங்க, என்னையும் இந்த இடத்துல அடைக்கத்தான் போகிறாங்க, நானும் தனிமையாக இந்த இடத்துல நிற்க போகிறேன் என்ற சிந்தனை அப்போ தான் உருவாகும். எனவே அன்பான உறவுகளே, இது ஒரு மனிதனை மறுமையோடு வாழ்வதற்கான ஒரு அரிய ஒரு விடயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் கடைசியாக சொல்லிக்கொள்கிறேன், இன்னொரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த இடத்துல சந்தர்ப்பத்தில் 7 சாராருக்கு அவனுடைய அரிசின் கீழால் நிழல் கொடுக்குறான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு 7வது சாரார் யார் என்றால் வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதன் அல்லாஹ்வை தனிமையாக இருந்து அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எல்லாம் நினைவு கூறி அவன் அல்லாஹ்வை திக்ர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் காரணமாக அவனுடைய 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் சொட்டி சொட்டாக வடியக்கூடிய ஒரு மனிதன். இப்படியான அந்த மனிதனையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நாளைக்கு நிழலை கொடுக்கிறான். எனவே இது எங்களுக்கு மறுமையுடைய சிந்தனையை வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இன்னொரு விடயம் என்றால் இந்த திக்ர்கள், காலை மாலை திக்ர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை மாலை திக்ர்களை நாங்கள் என்ன செய்யணும், ஓதி வரணும். காலையில் ஓதுறதுக்கென்று சொல்லி தனிமையான திக்ர்களை ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மாலையில் ஓதுறதுக்கென்று தனிமையான திக்ர்களை ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அந்த திக்ர்களை நாங்கள் ஓதி வரும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு நாங்கள் மறுமையுடைய சிந்தனையை உருவாக்கி கொள்ளலாம். எவர் ஒருவர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், எவர் ஒருவர் அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார்னு சொல்கிறோமே, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, இந்த துவா இதனுடைய பொருளை அறிந்து மன் காலஹா மூகினன் பிஹா தஹலல் ஜன்னah, பொருளை அறிந்து காலையிலும் மாலையிலும் யார் அதனை ஓதி வருகிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இப்படியான திக்ர்களை நாங்கள் ஓதக்கூடிய பழக்கத்தை வழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்குவது மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த மறுமையுடைய சிந்தனையை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணமாக அமையும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது மறுமைக்காகவே வாழுவோம், மறுமைதான் இந்த உலகத்திலே எங்களுடைய நோக்கமாக இருக்கணும் என்பதனை நாங்கள் எந்த நாளும் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அவைகளை எடுத்து செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வரல வேண்டும். அல்லாஹு தஆலா என்னுடையதும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. நாளை மறுமையில் அல்லாஹுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்ற சொர்க்க பாக்கியத்தை அடைந்த உன்னதமான மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வான். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.